எனிமிக்கெல்லாம் தண்ணி காட்டலாம், கேம்ல மாஸ் காட்டலாம். க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டா இருந்தாலும் சரி, லாங் ரேஞ்ச் ஃபைட்டா இருந்தாலும் சரி, காஸ்ட் ஃபைட்டா இருந்தாலும் சரி. நோபா இருக்கிறவங்களோட சென்சிட்டிவ் இந்த மாரி ப்ரோவா மாதிரினா, உங்க டீம்மேட்டே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க கேம் பிளே அவ்ளோ பயங்கரமா இருக்கும். 40 எஃப்பிஎஸ்ஸா விளையாடுறவங்களோட ஃபோன இந்த மாரி 120 எஃப்பிஎஸ்ஸா மாத்திடலாம். அதுக்கு ஒரு பயங்கரமான ஆப் இருக்கு. இந்த ஆப் மூலியமா தான் பண்ண போறோம். நீங்க நோபா இருந்து ப்ரோவா மாறதுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேம்ல பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியா இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா கைரோ, இன்னொன்னு தம்பிரிண்ட். சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. கைரோனா என்ன? தம்பிரிண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிரிண்ட் பார்த்தீங்கன்னா விரல மூவ் பண்ணி விளையாடுது. கைரோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கார் பிளே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபோன் அப்படியே ஷேக் பண்ணி விளையாடுது. அது பேர் தான் கைரோ, தம்பிரிண்ட். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். கைரோல பார்த்தீங்கன்னா, கைரோ சென்சிட்டிவ் இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎஸ் கைரோ சென்சிட்டிவ் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, நோ ஸ்கோப் இருக்கு பார்த்தீங்களா? 400 வச்சுக்கோங்க. நோ ஸ்கோப்ல 400 வச்சுக்கோங்க. எய்ம்ல 400 வச்சுக்கோங்க. இன்னொரு எய்ம்ல 400 வச்சுக்கோங்க. ரெட் டாட் ஹோலோ செட் இருக்கு பார்த்தீங்களா? அதில் 400 வச்சுக்கோங்க. 2xக்கு 400 வச்சுக்கோங்க. 3x பார்த்தீங்கன்னா 350 வச்சுக்கோங்க. 4x 340 வச்சுக்கோங்க. 6x 170 வச்சுக்கோங்க. 8x 100 வச்சுக்கோங்க. 8x ஏன் 100 கம்மியாக வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஸ்னைப்பரில் தான் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக வச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகிட்டு ஈஸியாக எனிமி தப்பிச்சு போயிடுவான். நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்க, 100 முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏடிஎஸ் சென்சிட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்டானது. மேலே பார்த்தீங்கன்னா கைரோ சென்சிட்டிவ் வச்சதுக்கப்புறம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் சென்சிட்டிவ் வச்சு எனேபிள் கொடுத்துருவோம். எனேபிள் கொடுத்தோம் அப்லோட் இருக்கு பார்த்தியா? அப்லோட் கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் தான் கேம் நீங்கள் விளாடும்போது இந்த சென்சிட்டிவ் இருக்கும். நீங்கள் சப்போஸ் அப்லோட் கொடுக்கலன்னா நீங்கள் செட் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். செகண்ட் ஹேண்ட் ஸ்கோப் ஆன் இருக்கு பார்த்தீங்களா? கேமராவில் ரொட்டேட் ஆகுது. எய்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸ்கோப் இது பண்ணும்போது அப்போ மட்டும் கைரோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சூப்பராக எனிமி ஈஸியாக கில் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட் லென்ஸ் அது பேர் தான் தம்பிரிண்ட் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 6 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. லோ, மீடியம், ஹை, மோஸ்ட் யூஸ், சீக்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட், கஸ்டமைஸ். இங்கே பார்த்தீங்களா ஒன்று மாற்ற நமக்கு டிஃப்ரெண்ட் எது பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ்ல. கேமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எஃப்பிஎஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40 எஃப்பிஎஸ் ஆகட்டும், 60 எஃப்பிஎஸ், 90 எஃப்பிஎஸ், 120 எஃப்பிஎஸ். எஃப்பிஎஸ் வைரஸ் தான் சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக முடியும். நல்ல ஃபோனாக இருக்கணும், இன்னொன்று நல்ல எம்எஸ் இருக்கணும், இன்னொன்று எஃப்பிஎஸ். எஃப்பிஎஸை பொறுத்து தான் நம்ம க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டாக இருக்கட்டும், லாங் ரேஞ்ச் ஃபைட்டாக இருக்கட்டும் ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு 40 எஃப்பிஎஸ், 60 எஃப்பிஎஸ், 90 எஃப்பிஎஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? 120. இதில் 4 கேட்டகரியில் இருக்குது. 40 எஃப்பிஎஸ் வந்து 120 கிட்ட மோத முடியாது. ஏன்னா 40 எஃப்பிஎஸ் 120 ஸ்பீடாக இருக்கும். 120 பிளேயர்ஸ் வந்து ஈஸியாக 40 எஃப்பிஎஸ் அடிச்சு போயிடுவாங்க. இப்போ நம்ம 90 எஃப்பிஎஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கான சென்சிட்டிவிட்டி தான் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் 40 எஃப்பிஎஸ் இருந்ததுன்னா இதுலேருந்து 10 மைனஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 60 எஃப்பிஎஸ் இருந்ததுன்னா இதுலேருந்து 10 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 90 எஃப்பிஎஸ்னா 20 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 120 எஃப்பிஎஸ் பிளேயர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே இழுத்து விட்டுலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக இழுத்தோட பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் பிளே ஸ்பீடாகவும் இருக்கும், உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஈஸியாக எனிமி அட்டாக் பண்ணி ஈஸியாக கில் பண்ணிக்கலாம். கைரோ சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா கைரோ சென்சிட்டிவ் இருந்துச்சு, இன்னொன்று ஏடிஎஸ் கைரோ சென்சிட்டிவ் இருந்துச்சு. லென்ஸில் பார்த்தீங்கன்னா பாருங்க, கேமரா சென்சிட்டிவ் இருக்குது, ஏடிஎஸ் சென்சிட்டிவ் இருக்குது, கேமரா சென்சிட்டிவ் ஃப்ரீ லாக்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அதில் 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. கேமரா சென்சிட்டிவில் டிபிபியில் வந்து 115 வச்சுக்கோங்க, எஃப்பிபியில் 100 வச்சுக்கோங்க, எய்மில் பார்த்தீங்கன்னா 104 வச்சுக்கோங்க, இதில் எய்ம் பார்த்தீங்கன்னா 115 வச்சுக்கோங்க. இதில் ரெட் டாட் ஹோலோ பார்த்தீங்கன்னா 58 வச்சுக்கோங்க, 2x 35 வச்சுக்கோங்க, 3x 25 வச்சுக்கோங்க, 4x 15 வச்சுக்கோங்க, 6x 13 வச்சுக்கோங்க, 8x 11 வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் சென்சிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் டிபிபி 15 வச்சுக்கோங்க, எஃப்பிபி 100 வச்சுக்கோங்க, எய்ம் இதில் 115 வச்சுக்கோங்க, எஃப்பிபி எய்ம் வந்து 115 வச்சுக்கோங்க. ரெட் டாட் ஹோலோ செட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் 58 வச்சுக்கோங்க, 2x இருக்குல்ல 35 வச்சுக்கோங்க, 3x பார்த்தீங்கன்னா 25 வச்சுக்கோங்க, 4x 15 வச்சுக்கோங்க, 6x 13 வச்சுக்கோங்க, 8x 19 வச்சுக்கோங்க. ஃப்ரீ லாக் இருக்குது பார்த்தீங்களா? கேரக்டர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 120 வச்சுக்கோங்க, கேரக்டர் பார்த்தீங்கன்னா எஃப்பிபி வந்து 84 வச்சுக்கோங்க, கேமரா பர்சன் பார்த்தீங்கன்னா 120 வச்சுக்கோங்க. தான் சென்சிட்டிவ் சரி பண்ணுறது முக்கியம் இல்லை. சரி பண்ணதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கேம் விளாடும்போது இருக்கும். சப்போஸ் நீங்கள் அப்லோட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா உங்களுக்கு கேமில் வராது. இந்த சென்சிட்டிவ் நீங்கள் பழகினதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிகமாக கூட வச்சிடலாம், கம்மியாக வச்சு விளையாடினா பார்த்தீங்கன்னா கேம் பிளே வந்து ஸ்லோவாகிடும். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வச்சு விளாட்றீங்களோ பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் பிளே ஸ்பீடாகவும் இருக்கும், ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும், கேமை ஈஸியாக கில் பண்ணி ஈஸியாக சூப்பராக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் தான். கிராஃபிக்ஸை வச்சு தான் உங்களுக்கு இனிமே ஈஸியாக தெரியறது இது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்டர் கிராஃபிக்ஸ் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, பெட்டர் ஃப்ரேம் ரேட் இருக்குது, கஸ்டமைஸ். நீங்கள் கேட்டகரி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா? மேக்ஸிமம் நீங்கள் கஸ்டமைஸில் வச்சு கஸ்டமைஸ் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஹெச்டிஆரில் யூஸ் பண்ணிக்கோங்க, கலர்ஃபுல் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவோம். பிரைட்னஸ் வந்து எல்லாருக்குமே 100 தான் இருக்கும், 130 வச்சிங்கன்னா எனிமி ஈஸியாக தெரியும், அது மூலிமா ஈஸியாக கில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்ளை கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சென்சிட்டிவ் போய் எந்தெந்த ஸ்கோப்பு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகமாகவும் கம்மியாகவும் பண்ணியாச்சு. இது மூலிமா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்கப்பில் வந்து எந்தெந்த கண்ணுக்கு எதெல்லாம் பிக்கப் பண்ணால் சூப்பராக வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பிக்கப் இருக்குல்ல, கஸ்டமர் இருக்கு இங்கே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஏஆர், எஸ்ஆர், டிஎம்ஜி, எஸ்எம்ஜி, ஷார்ட் கன், எல்எம்ஜி, பிஸ்டல். நீங்கள் பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 7 வெரைட்டியில் கன்னை பிரித்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா?
நான் ஒரு கன்னுக்கும் எதெல்லாம் இது பண்ணுமோ சொல்லிட்டு மெட்டீரியல்லாம் இது பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியே நீங்கள் வந்து கன் இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மேட்ச் விளையாடும்போது பிக்கப் பண்ணும்போது நீங்கள் இதுதான் செட் பண்ண கிடையாது. நீங்கள் இதை செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும், ஈஸியாக பிக் பண்ணி ஈஸியாக அடிச்சுக்கலாம். ஏஆரில் ஃபஸ்ட்டு M4க்கு பார்த்தீங்களா, ஸ்கோப்பு 6S வச்சுக்கோங்க, காம்பன்சேட்டர் வச்சுக்கோங்க, ஃபர் கிரிப் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக் வந்து ஃபுல் மேக் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டாக் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏகேஎம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ளோஸ் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். அதனால் ரெட் டாட் வச்சுக்கோங்க. காம்பன்சேட்டர் ட்ரம் மேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கேரில் லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். அது 6S யூஸ் பண்ணுவோம். இதுக்கு காம்பன்சேட்டர் வச்சுக்கோங்க. ஃபர் கிரிப் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரம் மேக்கில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. M76 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் காம்பன்சேட்டர் இது பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா AC32 இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. M164 பார்த்தீங்களா, இதில் மாற்றிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்ரோஸால் பார்த்தீங்கன்னா சப்ரஸர் போட்டு அடிக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்புறம் ரெட் டாட் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரம் மேக் போட்டுக்கோங்க. அடுத்தது ஆக் பார்த்தீங்கன்னா இது லாங் ரேஞ்சில் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான பவர் எடுத்து வந்துடும். இதுலேயும் சப்ரஸர் போட்டு அடிச்சுன்னா எங்கேருந்து அடிக்குதுன்னு தெரியாது. ஃபர் கிரிப் யூஸ் பண்ணுங்க. அடுத்து LMG இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மிஷின் கன்னு சொல்லுவாங்க. அடுத்து பிஸ்டல், இதில் பார்த்தீங்களா இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா.